சரி இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். வந்தால் காலையில் அக்கா வராங்க, கையில் பேக், 6 நாளோட கிஃப்ட் பேக்ல இருக்கு. 6 நாளோட கிஃப்ட் என்னவா இருக்கு? எல்லாத்துக்கும் அவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய கிஃப்ட் இருந்துச்சு. 6 நாளும் சின்ன பொருள் அல்ல, பெரிய பொருளாக வச்சிருந்தாங்க. 6 நாள் கிஃப்ட். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அவ்வளோ காசு கொடுத்து இந்த 7 நாளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வாங்கி தருவாங்களா? ஆனால் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ எல்லாரும் கிஃப்ட் வந்தோடனே டைரக்டர் என்னை பார்த்து கேட்டாரு, 7ஆம் தேதி என்னாச்சுன்னா வீட்டு சர்ச்சுக்கு போறேன், 10 டீச்சர்ஸே கேட்குறாங்க, ஒரு 5-6 கேட்டாங்க. சுழிமா உனக்கு மட்டும் தரலையாமே அக்கறனாலும் ரொம்ப கஷ்டமா போச்சு. 6 நாள் ஒரு கிஃப்ட் உனக்கு வரலையா? ஃபீல் பண்ணவும் செஞ்சாங்க. நான் உனக்கு தரல சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா கிஃப்ட் கிடைச்சோன்னு டேரக்டர் சொன்னார், அண்ணா உங்களுக்கு இந்த டைம் பெஸ்டா கிடைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியில கையில எவ்வளவு போயிட்டு வந்துச்சு எனக்கு பெஸ்டா. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு எட்டாத உயரத்துல அவர் கொண்டு போய் நிறுத்திக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. வால்பாறைக்கு போனோன்னு இந்த கதையை நாங்க வீட்டுல பேசினா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சின்ன பொருளுக்காக என்ன ஃபீல் பண்றியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபீல் பண்ணல, எல்லாரும் கேட்கவும் இருக்கு கஷ்டமா, ஃபீல் கிடையாது, யாரும் கேட்க முடியுது கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சேன். ஆனா 7ஆம் தேதி அன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய கிஃப்டை கற்றுக் கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. 30 டீச்சர் இருந்தாங்க. 30 டீச்சர்ல கர்த்தர் என் தலையை வைத்து உயர்த்தி வச்சிருந்தார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. வாக்குறுதியை கொடுத்தவர் என்ன பண்ண மாட்டாரு? அதான் சொன்னல, புயல் அடித்தாலும் எது வந்தாலும் சரியா நம்மளுக்கு எட்டாத உயரத்துல என்ன பண்ணுவார் நம்ம ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார். ஆமீன் சொல்லுங்க. அந்த அக்கா நைட்டு வரைக்கும் சாரி கேட்டிருப்பாங்க. காலையில கிஃப்ட் கையில கொடுத்தாங்க, நைட்டு வரைக்கும் அந்த அக்கா சாரி கேட்பாங்க, சாரி கேட்டிருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தலைய எப்படி வேணாலும் உயர்த்தும். நீங்க சொல்லலாம், சான்ஸே இல்லை இந்த இடத்துல என்ன உயர்த்துறதுக்கு சான்ஸ் கிடையாது நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டு உயர்த்த வல்லமில்லவரா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. உங்க தலைய ஆண்டு உயர்த்த முடியும். இன்னைக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ரீசெண்டா ஒரு 1ஆம் தேதி நினைக்கிறேன், அப்ப எல்லாரும் இந்த எக்ஸாம், டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிஎட் எக்ஸாம் நினைக்கிறேன், எக்ஸாம் டெக்னு நினைக்கிறேன், அதுக்கு எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு கிடைக்கல. பாரதிய யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்ன கொடுத்து அது எழுத வேண்டாம், உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்ப நாங்களா சொன்னோம், ஆனா கான் என்ன பண்ணுவாரு,